இந்த வெள்ளை முடியை தான் இப்ப நம்ம கருப்பா மாத்த போறோங்க. இந்த அருமையான ஒரு ஹேர் டைய பயன்படுத்தி தான் நம்மளுடைய வெள்ளை முடியை எப்படி கருகருன்னு மாத்துறது, லாங் லாஸ்டா அந்த கருமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லைவ் ரிசல்ட்டோட பார்க்க போறோங்க. இந்த ஹேர் டைய அப்ளை பண்ண உடனே பாருங்க, இந்த முடி பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருந்தது, கருகருன்னு இருக்கு. லைவ் ரிசல்ட்டை நீங்க உள்ள போய் பார்த்துடலாம். மருதாணியையும் அவரிப்பொடியும் சேர்த்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணாலுமே எங்களுக்கு லாங் லாஸ்டா கருமை எங்க ஹேர்ல இருக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இதுங்க. இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுல நம்ம ஒரு பிடி அளவு வெங்காயத்தோல், 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் டீத்தூள், இந்த 3 பொருட்களை தண்ணியில சேர்த்து ஒரு நாள் நைட்டு பூரா அப்படியே வச்சிருங்க. நைட் இல்லைன்னா மார்னிங்ல செஞ்சீங்கன்னா 8 hours அப்படியே வச்சிருங்க. கலர் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில இப்ப ஸ்டவ் மேல வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஊத்தின 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளரா ஆகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்படி கொதிக்கும் போது இந்த பொருட்களோட சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில இறங்கும். நம்ம கலக்க போற ஹேர் டைக்கு இது சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் குரோத்துக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இது நம்ம ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் குரோத் செம்மையா இருக்கும். இதுல கருஞ்சீரகம் சேர்த்திருக்கிறதுனால நம்மளுடைய முடி நல்லா கருமையா ஆகிரும். இப்போ அவரி பொடியும் மருதாணியும் சேர்த்தாலும் எங்களுக்கு லாங் லாஸ்டா ஹேர்ல கருமை இருக்க மாட்டேங்குது சொல்றவங்களுக்கு இந்த ஹேர் டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நம்ம ஊத்துன 2 டம்ளர் தண்ணி நல்லா சுண்டி 1 டம்ளர் ஆயிடுச்சு. டிகாஷன் பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். கொஞ்சம் வெது வெதுப்பா வர வரைக்கும் ஆறட்டும். இப்ப நம்ம இந்த டிகாஷனை வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு திக்கா டிகாஷன் கிடைச்சிருக்கு பாருங்க. இப்ப இந்த டிகாஷன் தான் நம்ம போடுற மருதாணி பொடியையும் அவரி பொடியையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் நல்லா கருமையா ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அப்பதான் எல்லா டிகாஷனுமே மொத்தமா நம்மளுக்கு இறங்கிரும். அவ்வளவுதான். அடுத்து இந்த ஹேர் டைல முக்கியமான விஷயம் அளவுங்க. மருதாணி பொடி எவ்வளவு சேர்க்கணும், அவரி பொடி எவ்வளவு சேர்க்கணும், இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு கரெக்டான 100% ரிசல்ட் கிடைக்கணும்னா நான் சொல்ற விதத்துல நீங்க கலந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 100% கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இதுல நம்ம சேர்க்கிற பொருட்களும் பாத்தீங்கன்னா தரமானதா இருக்கணும். நீங்க வாங்குறது பாத்தீங்கன்னா கரெக்டான தரமான அவரிப்பொடியாவும் மருதாணியையும் வாங்கிக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வீடியோ போட்டா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. பட் அது தரமான பொருட்களா அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. இப்ப பாருங்க, நான் கரெக்டான அளவு உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவரி பொடி எவ்வளவு எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். கரெக்டா பாருங்க, 50 கிராம் அளவு அவரி பொடி எடுத்துக்கிறேன். இது நான் ஒரு பவுல்ல சேர்த்துறேன். அடுத்து மருதாணி பொடி எவ்வளவு எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்க, கரெக்டா 20 கிராம். 50 கிராம் அவரி பொடிக்கு நீங்க 20 கிராம் அளவு மருதாணி எடுத்துக்கோங்க.
அப்பதான் உங்களுக்கு கரெக்டான விதத்துல நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா கருமையாகும். அப்படி கருமையான ஹேர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையா இருக்கும். நம்ம அளந்து வச்ச மருதாணி பொடியையும் அவரி பொடியில சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டிகாஷன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் லைட்டா வெது வெதுன்னு இருக்கு, தொட்டு பாத்துங்க, வெது வெதுன்னு இருக்கு. இப்போ இதை நம்ம ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க, திறந்து வைக்காம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்ப இந்த வெள்ளை முடியில தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி காமிக்க போறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நல்லா நம்மளுக்கு வந்து கட்டிகள்லாம் இல்லாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா வந்து ஹேர்க்குள்ள எல்லாம் போற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா வெள்ளை முடிகளுமே நல்லா கருமையா மாற ஆரம்பிக்கும். ஹேர் முழுக்க நல்லா அப்ளை பண்ணிட்டு 2 hours அப்படியே விட்டுடுங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். இப்ப பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. இப்படி கருமையா மாறி இருக்கிற முடி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு, அதாவது மாச கணக்குல உங்களுக்கு அப்படியே கருமையா இருக்கும். பாருங்க, வெள்ளையா இருந்த முடி எவ்வளவு கருமையா மாறி இருக்கு. நீங்களும் இந்த ஹேர் டேயை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மருதாணியையும் அவரையும் கரெக்டான ரேஷியோல மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மாச கணக்குல நீங்க வெள்ளை முடி பிரச்சனை இல்லாம இருக்கலாங்க. இந்த ஹேர் டேயை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.